கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 4வரிடம் தேசிய பாதுகாப்பு முகமை எனப்படும் NIA அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கவியரசனிடம் கேட்கலாம். கவியரசன், கோவையில் 4வரிடம் NIA அதிகாரிகள் விசாரணை நடத்த என்ன காரணம்? வசந்த், இன்று காலை 11 மணி முதல் கோவை மாநகரனுடைய இருவேறு பகுதிகளில் வைத்து மொத்தம் 4 பேரிடம் NIA என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணையானது நடத்தி வருகின்றனர். கோவை காட்டூர் காவல் நிலையத்தில் வைத்து 2 பேரிடமும், கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து 2 பேரிடமும் என மொத்தம் 4 பேரிடம் இந்த விசாரணையானது காலை முதலே நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. காட்டூர் காவல் நிலையத்தில் வைத்து வாஷிங்கான் மற்றும் ரகுமான் ஆகிய இருவரிடம் விசாரணை நடத்தப்படுகின்றது. இவர்கள் 2 பேரும் கோவை மாவட்டம் கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்தவர்களாவர். இதில் வாஷிங்கான் என்பவர் கோவை காஞ்சிபுரம் பகுதியில் காலை நிதித்துறை நிலையம் வைத்துள்ளார். ரகுமான் என்பவர் அதே பகுதியில் டிஜிட்டல் பிரிண்டிங் என்று சொல்லக்கூடிய பிளக்ஸ் அடிப்படை போன்ற வேலைகளை செய்து வருகின்றார். இவர்கள் இருவரிடமும் காட்டூர் காவல் நிலையத்தில் வைத்து NIA அதிகாரிகள் காலை 11 மணி முதல் விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. அதே போல கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து சதாம் ஹுசேன், இவர் உக்கடம் பகுதியைச் சேர்ந்தவர், சதாம் ஹுசேன் மற்றும் சனாஃபர் அலி என்ற இருவரிடமும் விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. இவர்கள் இருவரும் உக்கடம் மற்றும் கோட்டைமேடு பகுதிகளைச் சேர்ந்தவர் ஆவர். மொத்தம் 4 பேரிடம் காலை முதலே NIA அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகின்றனர். சமூக வலைதளங்களில், அதாவது ட்விட்டர், பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ISIS அமைப்பிற்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டிருந்ததாக கூறிய அடிப்படையில் இந்த 4 பேரிடமும் காலை முதலே விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. கவியரசன், 2 நாட்களுக்கு முன்பு இருவரிடம் NIA அதிகாரிகள் இதேபோல் விசாரணை நடத்தியிருந்த சூழலில் மேலும் தற்போது 4வரிடம் விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த 6 பேருக்கும் தொடர்பு இருக்கிறதா கவியரசன்? நீங்கள் குறிப்பிட்டபடி 2 தினங்களுக்கு முன்னதாக மொத்தம் 5 பேரிடம் விசாரணையானது நடைபெற்றது. அந்த 5 பேரிடம் நடைபெற்ற விசாரணையின் இறுதியில் மொத்தம் 2 பேரை சம்மன் கொடுத்து எர்ணாகுளத்தில் உள்ள NIA தலைமை அலுவலகத்தில் ஆஜராகும்படி அவர்கள் அந்த அதிகாரிகள் கூறியிருந்தனர். அந்த இருவருடைய விவரங்கள் என்னவென்றால், கரும்புக்கடை ஆசாத் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அப்துல்லா, உக்கடம் GM நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ரகுமான். இந்த இருவரிடமும் 2 தினங்களுக்கு முன்னதாக விசாரணையானது நடைபெற்றது. அந்த விசாரணையினுடைய இறுதியில் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டது. அந்த சம்மன் அடிப்படையில் அவர்கள் இருவரும் எர்ணாகுளத்தில் உள்ள NIA தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி அவர்கள் விளக்கம் அளித்தனர். அந்த இருவரிடமும் NIA அதிகாரிகள் விசாரணைக்கு பிறகு லேப்டாப், மொபைல் போன்கள் போன்ற பொருட்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களினுடைய ஆய்விற்கு பிறகு மற்ற மேற்கண்ட விசாரணைகள் தொடரும் என்று அறிவித்திருந்தனர். இப்பொழுது இந்த 2 விசாரணைகளுக்கும் இடையே ஒரு புள்ளியில் இணைகின்றது. அதாவது இவர்கள் அனைவருமே சமூக வலைத்தளத்தில் பிணைந்துள்ளனர் என்ற இவர்கள் இருவருமே, இந்த விசாரணை செய்யப்பட்ட இருவருமே சமூக வலைத்தளங்களில் ஒன்றிணைவது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இன்றும் இந்த 4 பேரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. கோவையில் சந்தேகிக்கும் 4வரிடம் தேசிய பாதுகாப்பு முகமை NIA அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்கள் தந்தமைக்கு நன்றி கவியரசன்.